விருச்சிக ராசியை பொறுத்தவரை பாருங்க, குரு பார்வை இருக்கு, ரைட்டு. இப்பதான் கொஞ்சம் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்கணும். இது மாதிரி கிடையவே கிடையாது. இப்படி குருவுடைய பார்வைப்பட்டது ரொம்ப நல்லது. ஏன்னா சேமிப்பே அறவே நான் இல்லைன்னு சொன்னேன். யாருக்கு? விருச்சிக ராசியை பொறுத்தவரை அறவே சேமிப்பே. கடன் பிரச்சனை, எத்தனை பேர் கடன் பிரச்சனை இருக்காங்க கேட்டு பாருங்க. சூரியன் பகவான் பாத்தீங்கன்னா நேரம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூரியன், புதன், குரு, சிவராஜ யோகம், புதாதித்ய யோகம், உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும் தான் செய்யும். உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு குரு பகவான். இவ்வளவு விஷயம் இருக்கு, அதனால சொல்றேன். நல்லா பாருங்க, 10ஆம் இடத்துல பாருங்க சூரியன் பட்டம், பதவி, புகழ் இந்த ஸ்தானத்துல போய் 17க்கு அப்புறம் அவர் நிற்கும் பொழுது இங்க நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்தோம். அது இல்லாம 8ஆம் இடத்துல நேரம் 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்கலாம். வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்க அனைவருக்குமே கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. வெளிநாட்டுல எத்தனை கம்பெனி அப்ளிகேஷன் போட்டு எழுதி கொடுத்தா சரி இப்ப வேலை வரும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நேரா 10ஆம் இடத்துக்கு வந்து சூப்பரா திக்பலமாக யார்? சூரிய பகவான். திக்பலமாக முடிய நாள் ஆகஸ்ட் 17. திக்பலங்கிறது 100க்கு 200% நல்ல யோகத்தை கொடுத்து போயிட்டே இருக்கும். உங்களை யாரும் 10ஆம் இடத்துல இருந்தா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்துக்கு வரும், எல்லாமே தேடி வரும்னு அர்த்தம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருவழி என்றும் குருவழியில் குருடைய சிப்பம் குருவை போற்று ஒன்பார்ந்த குருவாரை சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆகஸ்ட் மாத பலன். அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பட் யோகம் இருக்கு, எந்த ராசிக்கு ஜாக்பட் யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு தான் இது. ஏன்னா இந்த மாசம் 2 யோகம் இருக்கு. சிவராஜ யோகம் ஆகஸ்ட் 17க்குள்ள சிவராஜ யோகம் இருக்குது. ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் ஆட்சி பெற்ற சூரியன் புத ஆதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும். இது 12 ராசிக்கும் பல மடங்கு யோகத்தை கொடுக்கும். அனைவருமே ஆகஸ்ட் மாசம் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில உண்டு. இந்த மாசத்துல விசேஷம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஆகஸ்ட் மாசம் கரெக்டா சூப்பர் முகூர்த்தம், வளர்பிறை முகூர்த்தம் ஆகஸ்ட் 23. எந்த ஒரு சுபகாரியம் பண்ணி பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வருது, நல்ல ஒரு முகூர்த்தம் இருக்கு. அதுவும் வளர்பிறை முகூர்த்தம், தேய்புரை முகூர்த்தம், 2 முகூர்த்தம். கரெக்டா பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 31ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஆகஸ்ட் மாசத்துல இந்த 3 முகூர்த்தம் தான் இந்த மாசத்துல. இந்த மாசம் எல்லாத்துக்குமே பாருங்க, எத்தனை பேர் குலதெய்வத்தை பிடிக்கும், எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அதுவும் பெண் தெய்வம், பரிவார தெய்வம் அம்மன் கோயில்ல எல்லாருமே சிறப்பு தானம் கொடுங்க. அரிசி, பருப்பு எல்லாமே தானம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில வீட்டுல எல்லாமே வசந்த காலமாக இருக்கும். இப்ப கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி விருச்சிக ராசி. எப்படி? காலபுருஷனுடைய 8வது ராசி. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ராசியில பிறந்தா பாருங்க, பயங்கரமாக நல்ல யோசிக்கக்கூடிய திறமை இந்த ராசியில பிறந்ததா இருக்கு. நிறைய டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும் விருச்சிக ராசி பொறுத்தவரை. நிறைய பேர் பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்கா பாருங்க இந்த ராசியில, இந்த லக்னத்துல இந்த ராசியில இருப்பாங்க. நீங்க எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும் இந்த விருச்சிகத்தை பொறுத்தவரை. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன்னா பின் வாங்க மாட்டாங்க. நீங்க பார்த்தவன பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும், நீங்க பயப்படாதீங்க. நல்லா பழகி பாருங்க, அன்பான குணம் இருக்கும், தெளிவான சிந்தனை இருக்கும். இதாங்க விருச்சகம். நல்ல உழைப்பு உள்ள ராசி விருச்சகங்க. அப்படியோட விருச்சக ராசி என்பதற்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு நல்லதா கெட்டதா நல்லா பாருங்க. காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி விருச்சகம். மாசம் ஆகஸ்ட் மாசம் 8வது மாசமா தொடர்பு வருதா? உங்க ராசி எங்கேயுமா இருக்காரு? 8ஆம் இடத்துல இருக்காரா? சரியான தொடர்பு. இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான நேரம் தான் ஆகஸ்ட். தயவு செய்து உங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. 2 யோகம் இருக்கு. புதாதித்ய யோகம் எப்படி வேலை செய்ய போகுது, சிவராஜ யோகம் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அது எப்படிப்பட்ட பலன் கொடுக்குது அதுக்கான பதிவு இருக்கு. இப்ப கிரகமே பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. எப்படி? 4ஆம் இடத்துல ராகு பகவான். 5ஆம் இடத்துல யாரு இருக்காரு? சனி பகவான் இருக்கு. அடுத்த பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு 8ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பயிற்சி 8ஆம் இடத்துக்கு போறாரு. சூரியன் பகவான் பாத்தீங்கன்னா நேரம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூரியன், புதன், குரு, சிவராஜ யோகம், புதாதித்ய யோகம், உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும் தான் செய்யும். உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு குரு பகவான். இவ்வளவு விஷயம் இருக்கு, அதனால உங்களுக்கு சொல்றேன். உங்க நண்பர்கள் கூட்டாளி எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அடுத்து பாருங்க, நேரம் 10ஆம் இடத்துல கேது பகவான், 11ஆம் இடத்துல லாபத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்காரு. எந்த கிரகம் கெட்டதுல இல்லைங்க, கெட்ட சார்ந்த எந்த கிரகமும் கிடையாது. இல்ல அவங்க சொன்ன 3 பயிற்சி ஆகஸ்ட் 2ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போறாரு யாரு? செவ்வாய், உங்க ராசி அதிபதி. அடுத்து பாருங்க, கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நேரா 10ஆம் இடத்துக்கு வந்து சூப்பரா திக்பலமாக யார்? சூரிய பகவான். திக்பலமாக முடிய நாள் ஆகஸ்ட் 17. திக்பலங்கிறது 100க்கு 200% நல்ல யோகத்தை கொடுத்து போயிட்டே இருக்கும்.
உங்களை யாரும் 10ஆம் இடத்துல இருந்தா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துக்கு வரும், எல்லாமே தேடி வரும்னு அர்த்தம். ஆகஸ்ட் 23 அப்புறம் புதனும் அங்கே வந்து சேர்றாரு 10ஆம் இடத்துல. அதான் சொல்ல ஆட்சி பெற்ற சூரியன் புதன் ஆதித்ய யோகம் ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பயங்கரமா வேலை செய்யும். இந்த ஆகஸ்ட் 17க்குள்ள இந்த சிவராஜ யோகமும் புதாதித்ய யோகமும் 2 யோகம் சேர்ந்து நல்லா இருக்கும். நீங்க ஜாதகத்துல பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஒரு மாற்றம். ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரை பாருங்க, குரு பார்வை இருக்கு ரைட்டு. இப்பதான் கொஞ்சம் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்கணும். இது மாதிரி கிடையவே கிடையாது. இப்படி குருவுடைய பார்வைப்பட்டது ரொம்ப நல்லது. ஏன்னா சேமிப்பே அறவே நான் இல்லைன்னு சொன்னேன். யாருக்கு? விருச்சிக ராசியை பொறுத்தவரை அறவே சேமிப்பே. கடன் பிரச்சனை, எத்தனை பேர் கடன் பிரச்சனை முடிச்சு இருக்காங்க கேட்டு பாருங்க. கரெக்டா சொல்லுவாங்க, இவ்வளவு கடன் இருக்கு, எனக்கு பண பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை இருந்துச்சுங்கிற விஷயம் கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்ப திருமணத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் கசப்பு இருக்காங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை கண்டிப்பா சந்திச்சுப்பாங்க. நல்ல வேலை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. 45 நாள் வேலை இல்லை, வேலையை விட்டுருப்பாங்க. வேலை விட்டுல பிரச்சனை வந்திருக்கும், ஒரு தடங்களை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அதுக்கான அமைப்பு கண்டிப்பா இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்க, நிறைய படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பாங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே கொஞ்சம் மந்தமா இருக்கு. ஆனா இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிரச்சனை குறையும். நீங்க டக்குன்னு குறைய நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை குறைஞ்சிட்டே வருது. இந்த ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க, உங்க ராசி அதிபதியான 8ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு எத்தனை பேர் போகணுமோ முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு வேலை கண்டிப்பா உண்டு. நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வரணும் நீங்க கேட்டு பாருங்க. இப்ப ப்ரொமோஷன் கண்டிப்பா 100% ப்ரொமோஷன் நடந்தே தீரும், மாற்றவே முடியாது. ஏன் ப்ரொமோஷன் வரும், என்ன காரணம்? நல்லா பாருங்க, 10ஆம் இடத்துல பாருங்க, சூரியன் பட்டம் பதவி புகழ் இந்த ஸ்தானத்துல போய் 17க்கு அப்புறம் அவர் நிற்கும் பொழுது அங்கே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்தோம். அது இல்லாம 8ஆம் இடத்துல நேரம் 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்கலாம். வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்க அனைவருக்குமே கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. வெளிநாட்டுல எத்தனை கம்பெனி அப்ளிகேஷன் போட்டு எழுதி கொடுத்தா சரி, இப்ப வேலை வரும்னு சொல்லிருங்க. எல்லாரும் சொல்லிருங்க, கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. இடம், வீடு, பூமி, வண்டி, வாகன, சொத்து எல்லாமே இப்ப இந்த மாசத்துல ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நீங்க வாங்கிதான் ஆகணும். அதுக்கான தருணம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு. நீங்க பயப்படாம இறங்கி ஆட்டீங்க, சூப்பரா இருக்கு டைமிங். எப்படி ஒரு அலைச்சல் அலைவீங்க, ஆனா பண வருமானம் குறை இருக்காது. நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா புதனுடைய வீட்டுல செவ்வாய், புதன் உச்சமான குருட சேர்ந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கு. நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாடி போறோம்னா அந்த வீட்டு அதிபதி நல்லா இருந்தாலே உங்களுக்கு அங்க போய் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். இதுதான் இங்க நடக்க போகுது. திடீர் யோகம் சொல்லுவாங்களே, உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்க போகுது. பதவி உயர்வு, பட்டம், பதவி, தொழில், புதுசா தொழில் பண்ணி பாருங்க. தொழில எந்த ஒரு நஷ்டம் நான் விருச்சிக ராசி நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு தொழில் சூப்பரா இருக்கு, தடங்களே கிடையாது, அடிச்சு கிளப்புங்க, சூப்பரா இருக்கும். என்ன உங்க அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியம் எப்படி, இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எப்படி இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தா இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், செலவு பண்ணலாம், எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கான நேரம் இருக்கு. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கட்டாலும் நான் சொன்ன திடீர் யோகம் வர சொன்னல கண்டிப்பா வரும். அதுக்கான சான்ஸ் சூப்பரா இருக்கு. 8ஆம் இடத்துல இருந்து நேரம் 2ஆம் இடத்தை யார் பாக்குறா? உங்க ராசி அதிபதியை பாக்குறாரு, வருமான ஸ்தானத்தை. அது அடுத்த பார்த்தா வருமானத்துக்கு அதிபதியை குருபகவான் நல்ல பலமா இருந்து 9ஆம் உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். மெயினா பாருங்க, மருத்துவ படிப்பு சூப்பரா இருக்கும், எலக்ட்ரிக்கல் படிப்பு சூப்பரா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட படிப்பு சூப்பரா இருக்கும், ஐடிஐ படிப்பு நல்லா இருக்கும், பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். இது எல்லாமே இந்த படிப்பு நல்லா இருக்கும். அரசாங்க வேலை கண்டிப்பா உங்க அப்பாவோட வேலையோ அம்மாவோட வேலையோ கண்டிப்பா வரப்போகுது. இல்ல அரசாங்க வேலைக்கு புதுசா எக்ஸாம் எழுதுனா மாணவர்கள் எழுதி பாருங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கு. அரசியல்வாதிக்கு எந்த ஒரு தரங்களும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல டைம் கண்டிப்பா வேலை செய்யும். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே பெண்களுக்கு நல்ல வெற்றியா கொடுப்பாரு. மருத்துவ படிப்பு சூப்பரா இருக்கும், மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும், இரும்பு சார்ந்த துறை சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதை என்ன சொல்ல முடியல. திடீர் லாட்டரி யோகம் 100% விருச்சிக ராசிக்கு அடிக்க போகுது. எத்தனை பேர் விருச்சிக ராசி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்டரி யோகம் இருக்குன்னு சொல்லுங்க, நல்ல சான்ஸ் இருக்கு. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்டரி யோகத்தை மூவ் பண்ண சொல்லுங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் நிச்சயம். நான் சொல்ல 8ஆம் இடத்துல வெளிநாடு வெளியூர் மூலம் பணம் வரும். கொஞ்சம் அலைவீங்க, ஆனா நல்ல ஒரு வருமானம் இருக்கும் பாத்துங்க. அதுக்கான தருணத்தை கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஏன்னா வீடு கொடுத்த அதிபதி நல்ல பலத்துல 9ஆம் இடத்துல பலமா இருக்கும்போது உங்களுக்கு இங்க கெட்டது நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் சொல்லி உங்களுக்கு பயமுறுவாங்க. 8ல இவ்வளவு கிரகம் இருக்கு, பிரச்சனை உங்க ராசி 8ல போனா பிரச்சனை வரும் சொல்லுவாங்க. இங்க பிரச்சனை வராது. தசாபதி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே யோகமா மாறும். இங்க அனைவரும் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கு. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போயிருவோமா? முதல் நட்சத்திரம் வெடி இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் ஒரு விசாக நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்ச குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நிறைய திறமையான குணம் விசாகத்துல பண்ணா கண்டிப்பா இருக்கும். கவலையப்படாதீங்க, விசாக நட்சத்திரம் எல்லாமே நல்லது மட்டும் தான். இப்ப நல்லது மட்டும் நினைஞ்சா கண்டிப்பா நல்லது உங்க பக்கம் தேடி வந்துட்டே இருக்கு. அரசாங்க வேலை சூப்பரா இருக்கு. இப்படி 17க்குள்ள அரசாங்க வேலை வரப்போகுது.
ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. எத்தனை விசாரத்துல பார்த்தாலும் நீங்க சொல்லுங்க. தலைமை பொறுப்பு போறீங்க. வீட்டுல நல்ல விஷயம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் நல்லா போகுது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவியில ஒற்றுமை சூப்பரா இருக்க போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஒரு கேஸ ஜெயிக்க போறீங்க. அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்துல கேஸ் இருந்தா அதுல ஜெயிக்க போறீங்க. விற்க முடியாத இடத்தை விட விற்க போறீங்க. இதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. விற்றவனா விசாரத்துல பண்றோம் சொல்றேன். நல்ல டைம், சூப்பர் டைம். இதை யூஸ் பண்றது உங்க கைடு. அது நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு கண்டிப்பா போக போறீங்க. அடுத்த அனுச நட்சத்திரம். நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை நிறைய இருக்கும். எப்படி 24 மணி உழைக்க சொன்னாலும் உழைக்க ரெடியானவங்க யாருன்னா அந்த அனுசத்தில் பண்ணவங்க தான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா 5ல சனி பகவான் இருக்க. அவர் வக்ரமாகும் போது பார்த்துக்கணும். கொஞ்சம் வருமானம், வீடு, வண்டி, வாகன செலவு, விரைய செலவு, சகோதர ஒரு பிரச்சனை, கொஞ்சம் குடும்பத்துல வேலை ஊற்றி நிம்மதி இல்லாத தன்மை, ஒரு குழப்பம், பொதுப்பாட்ட ஒரு கெட்ட பேரு, கொஞ்சம் நிறைய ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது எல்லாமே நீங்க கேட்டு பாருங்களேன். தொழில் ரீதியா கொஞ்சம் பிரச்சனை அதிகமா பாக்குறீங்கன்னா அந்த அனுசத்தில் பிறந்தவங்க தான். நீங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஆமா ஆமா. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் அனுசத்தில் பிறந்தவங்க இப்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. எப்படி சுக்கிரபகவான் நேருடைய பார்வை 11ஆம் நேரா பாக்குறாருங்க. சுக்கிரன் பார்த்தாவே திடீர் யோகம் வரப்போகுது. லாட்ரி யோகம், திடீர் யோகம், பணம், வருமானம், இன்கம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு எதா இருந்தாலும் சரி நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா அனுசத்தில் போகும். நல்ல டைம் பக்கா இருக்கு. நீ ஜாதகம் எடுத்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஆகஸ்ட் மாசம் நல்ல ஒரு வெற்றி உண்டு. அடுத்தது அனுசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க. கோட்டை கட்டி வாழக்கூடிய திறமையை பார்க்க போறீங்க. எப்படி கோட்டை கட்டி வாழ போறீங்கன்னு அர்த்தம். கேட்டை எல்லாமே யோகமா மாறுதுங்க. கெட்ட விஷயமே கிடையாது. கேட்டை படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் நிறைய ஒரு விஷயம், சுபசாரியம், சுப செலவு. எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறது ஏன்னா அந்த கேட்டை பண்ணவங்க 1 மாசம் நிம்மதி இல்லை. மருத்துவ செலவு, விரைய செலவு, அப்பா அம்மா செலவுகள் நிறைய, மந்தமானத்து, நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஒரு கெட்ட பேர், அவச்சொலை சந்திச்சு, ஒரு அவமானம் சந்திச்சு யாரும் அந்த கேட்டை பண்ணாங்க. நீங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஆமா ஆமா. மருத்துவமனைக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க. இனிமேல் செலவே வராது. எப்படி நீங்க சேமிப்பு, வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா வருது. எல்லாருமே கேட்டை எல்லாமே உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. இப்ப திடீர் யோகம் இருக்கு. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. சூப்பரா இருக்கும். எந்த டைம் எடுத்தாலும் கேட்டை எதுவுமே எந்த ஒரு கெட்டது நான் சொல்ல மாட்டேன். கேட்டை இனிமேதான் நல்ல டைமே வருது. பார்த்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகம் உள்ள மாதமாகவே அமைகிறது.